வந்தாச்சுங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியே அங்கே போய் ஹாய் ஃபர்கான். ஹாய். என்ன டயர்டாக இருக்கு? ஆமாம், தூங்கி இருந்துச்சு. சரி, எங்கே வந்திருக்கோம்? அதிரப்பள்ளி. எஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா vlog வேறு லெவலில் இருக்க போகுது. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு வந்து நான் வந்து லொக்கேஷன் கொடுக்க தேவை கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்பாட்டு தான். ஸோ நம்மளும் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். போயிடலாமா? இப்போ வந்து ட்ரை சீசனில் வந்திருக்கோம். பிப்ரவரி மாதம், மழை இல்லை, வெயில் எங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். முடியல ஹீட்டு, ஆனாலும் உள்ளே தண்ணி இருக்குது இல்லையா? ஸோ வந்து அதை விட்னஸ் பண்ணிட்டோம். இங்கே முன்னாடியே வந்து ஒரு பெரிய ஸ்பாட் இருக்குது, அதை காமிச்சிருப்பேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தெரியும். ஸோ தண்ணி இருக்கிறத பார்த்துட்டோம். உள்ளே போய் அலப்புற கிளப்போம். ஓகே, ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லெட்ஸ் கோ டு த வீடியோ. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்துட்டோம். சார் நிறைய பேர் இருக்காங்க, பார்த்து வாங்க. எப்படி பாரு, ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு இருக்கோம். பேபி இறங்கக்கூடாது, படிச்சு வச்சிரும். இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏன் நிறுத்தி நிதானமாக காமிக்கிறேன்னா, நீங்களும் அதிரப்பள்ளி வரும்போது அதிரப்பள்ளிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் இருக்கும். ஸோ இங்கே தான் டிக்கெட்டும் வாங்கணும், அதே மாதிரி இந்த வியூ பாயிண்ட்டும் பார்த்துட்டு உள்ளே வாங்க. கார் பார்க்கிங், உள்ள என்ட்ரி டிக்கெட் எல்லாமே வந்து அங்கேயே கிடைக்கும். ஆனால் இங்கே நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜிபே மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. டிக்கெட் எடுக்கிற இடத்துல வித்தியாசமாக இருக்குல்ல, எல்லா பக்கமும் கேஷ் மட்டும்தான் சொல்லுவாங்க, பட் இங்கே வந்து ஜிபே மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. பட் அதுக்காக நீங்கள் வந்து கேஷ் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு கிடையாது. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்குள்ளே நீங்கள் வந்து தண்ணி வாங்குறது, ஜூஸ் வாங்குறது, ஸ்நாக்ஸ் வாங்குறது எல்லாமே கேஷ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அங்கே ஜிபே நாட் அலவுட். ஸோ ரெண்டுமே வச்சுக்கோங்க. அதிரப்பள்ளி போகும்போது உள்ளுக்குள்ளே ஏடிஎம்மே கிடையாது. ஸோ நீங்கள் மெயின் சிட்டிலேயே பணத்தை எடுக்கணுன்னா எடுத்துகிட்டு உள்ளே வந்துடுங்க. தூரத்தில் என்ன தெரியுது? ஃபால்ஸ். எஸ், அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். நம்ம இப்படி போனால் நம்ம மேலே தண்ணி தெரிக்காது, இந்த வழியா போனால் செம தண்ணி தெரிக்கும். ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து ஆமாம், இதில் போனோம்னா வந்து ஃபால்ஸோட மேலே டாப்பில் இருப்போம். ஓகேவா? இங்கே ஏற மார்க் போட்டிருக்குல்ல, இந்த ரூட்டில் கீழே போனால் நம்ம வந்து ஃபால்ஸோட அடியில் இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே பார்த்துட்டு வந்துடலாமா? வா. ஓடக்கூடாது, ஸ்லிப் ஆச்சுன்னா எலும்பு ஃப்ராக்சர் ஆயிரும். வாவ், எவ்வளோ பெரிய ரிவர் பற்றியா? மலைக்கு நடுவில் இருக்கு. ஒரு எல்லா பக்கம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தண்ணி ஃப்ளோ இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. இதுதான் மெயினான ஸ்பாட்டு. நிறைய தமிழ் படத்தில் வந்திருக்கு, ஆல் ஓவர் இந்தியா எல்லா மொழி படத்துலேயும் வந்திருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குது. பட் பார்த்து கீழே இருக்குது, நமக்கு கால் வழுக்குது பாரு. பட் நம்ம இப்போ வந்து ரியலான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். வா, எப்படி தெரியுது பத்தியா ஃபால்ஸு? வேறு லெவலில் இருக்கா? ஸோ நீங்கள் மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த எட்ஜுக்கு வந்தீங்கன்னா 2 ரூட்டு பிரியும். அதில் வந்து லெஃப்ட் சைடு போனீங்கன்னா இப்போ நம்ம போகிற ஸ்பாட்டு, ரைட் சைடில் போனீங்கன்னா மலைக்கோட ஃபால்ஸோட அடிவாரத்துக்கு போயிடுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஃபால்ஸோட எட்ஜுக்கு வந்துட்டோம். மக்களுக்கு ஃபால்ஸை காமிச்சிடலாமா இப்போ என்ன கண்டிஷன் இருக்குன்னு?
இப்போ வந்து ஜான்வரி மந்தில் இருக்கோம், வெயில் காலம். சாரி, பிப்ரவரி மந்தில் இருக்கோம், வெயில் காலம், மழை இல்லை. ஸோ இப்போ என்ன கண்டிஷன் அதுதான் காமிக்க போகிறோம். காமிச்சிருவோமா? இங்கே மக்களே, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா சிரிச்சு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, ஒரு செக்யூரிட்டி ஸ்டாஃப், போலீஸ். இந்த ஸ்பாட் இருக்குல்ல, இப்போ எவ்வளோ ட்ரையாக இருக்குது. இப்போ நம்மளாம் இங்கே நின்றுட்டுருக்கோம்ல, இதை ஒரு கிளிப் இப்போ அவன் ஃப்ளட்டு வரும்போது இந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு காமிக்கிறேன். அந்த டிரான்சாக்ஷன் இப்போ பாருங்கள். இப்போ பாருங்க எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? ட்ரையாக இருக்கும்போது ஒன்றுமே தெரியாத சாஃப்டான பிளேஸ் மாதிரி இருக்குது. ஆனால் ஃப்ளட்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா இந்த இடமே அந்த கூரை மட்டும்தான் நிற்கும். பல வருஷமாக நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம், இங்கே ஃபுல்லாக ஓடும் தண்ணி, இங்கெல்லாம் ஓடும் தண்ணி. இதுல எல்லாம் நிற்கவே முடியாது, ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கும். இந்த இடம் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் தெரியுமா? அது மட்டும் தாங்கி நிற்கிது. என்ன கதைன்னு தெரியல. பாத்தீங்களா அந்த தண்ணி கீழே வருதுல, அதோட அந்த சாரல் ஏர் எப்படி வருது. அந்த சாரல் அது பேர் சாரல். கீழே பாரு எவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த கேமராவில் தெரியுமான்னு தெரியல, ஃபோனில் காமிச்சிடும். எவ்வளோ மக்கள் கீழே குளிச்சுட்டு இருக்காங்க பத்தியா? ஸோ மக்களே, டாப் ஆங்கிளில் ஃபால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சாச்சு. ஓகேவா? அடுத்தது கீழே இருந்து ஹில்லோட கீழ் பிளேஸில் இருந்து டவுன் ஹில் இப்போ இறங்க போகிறோம். போயிட்டு ஃபால்ஸ் உழுகிற இடத்த காமிக்க போகிறோம். ஓகேவா? இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ட்ரக்கிங் போகிற மாதிரியே இருக்கு ஒரு ஃபீல் இல்லை, ட்ரக்கிங் தான் போயிட்டு இருக்கேன். எப்படி? மலை ஏறினாவே ட்ரக்கிங் தான். மலை தான் இப்போ ஏறிட்டு இருக்கேன். ஆமாம், மலை தான் இது. இப்போ நம்ம மக்கள் வர்றதுக்காக அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இதே அந்த பக்கம் போனேன்னா எதுவுமே இருக்காது, அந்த பக்கம் மலையில் ஒன்றுமே இருக்காது, காடு அனிமல்ஸ் இருக்கும். இது நம்ம மக்கள் வந்து போகிறங்காட்டி நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஷேப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்கான், மலைக்கு கீழே இல்லை போயிடலாமா? இதுதான் மலைக்கு கீழே போகிற வழி. இத்தினோன்னு பிளேஸை இறங்கி ஏற முடியுது. இப்போ கீழே இறங்கி எப்படி ஏறுவோம்? ஒரு வழியா ஃபால்ஸோட சத்தம் கேட்குதுடா. முடியலடா, ஒரு மலையவே இறங்கியிருக்கோம். எதுக்காக? நம்ம மக்களுக்கு இந்த ஃபால்ஸை காமிக்கிறதுக்காக. இங்கே வர முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, வயசானவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க, அவங்களுக்காக தான் சத்தம் கேட்குது. காமிச்சிருவோமா? ஏ ஓ மை காட், இப்போ நம்ம மேல தண்ணி தெறக்க போகுது.
ஹாய் மக்களே, வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். அதிரப்பள்ளியிலே பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத டைம் கூட 3 ஃபால்ஸ் விழுகும். அந்த 3ல் ஃபஸ்ட்டு இது சிங்கிள் ஃபால்ஸு, அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ளட்டு வந்துச்சுன்னு சொன்னால் இங்கேருந்து விழுகுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் விழுகும். அந்த கடைசி பார்த்தீங்களா, அது வரைக்கும் விழுகும். ஸோ இப்போதைக்கு தண்ணி இல்லாத பட்சத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபால்ஸும் அங்கே 2 ஃபால்ஸும் விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை பார்த்துட்டு இல்லைங்களா, பக்கத்தில் அதை போய் பக்கத்தில் பார்ப்போம். அம்மாடி, இறங்கி போகிறதுக்குள்ளே போதும் நான் இப்போ இருக்கேன். இதுவே ஒரு பெரிய ட்ரெக்கிங் போல் இருக்கு. ஏமாடி, வா பாருங்க, இதெல்லாம் ஒரு ஸ்பாட்டு, ஏகப்பட்ட ஸ்பாட் இருக்குது. இந்த பாறை மேலே ஏறினா வேறு லெவலில் இருக்கும் லுக்கு. பட் இதெல்லாம் நம்மளால் ஏற முடியல. நம்ம அந்த இடத்துக்கு போவோம். 2 கையில் ஏறுறவங்களே கஷ்டப்பட்டு ஏறுறாங்களே. நான் ஒத்த கையில் கேமராவையும் பிடிச்சிட்டு எப்படி ஏற போகிறேன்னு தெரியலையே. எனிவே, மக்களுக்காக கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அப்படி ஏறிட்டேன். கஷ்டமாக இருக்கா? போயிடலாமா? இறங்கலாமா? ஓ, ஸ்லிப்படியாக இருக்குது. தேங்க்ஸ் ப்ரோ. இங்கே தான் சாரல் அடிக்குது. ஓ, வேற லெவலில் இருக்கு. வாவ், மெயினான இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான ஃபால்ஸ். இதுக்கு மேலே நோ என்ட்ரி. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் ஆங்கிளில் காமிக்க முடிச்சா காமிக்கிறேன் உங்களுக்கு. அம்மா, தொண்டை தண்ணியே வத்திருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தொண்டை தண்ணி வத்துது. கரண்ட் இருக்கு. இதுதாங்க மேக்ஸிமம் காட்ட முடியும். இதுக்கு மேலே வேலி போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபால்ஸ் 6 மாதிரி போகுது. இந்த ஃபால்ஸுக்கு அப்புறம் அப்படியே 6 மாதிரி போகுது. இதை வந்து 2-3 படத்தில் பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அர்ஜுனா பாட்டில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக விஜய் சேதுபதி வந்து அந்த சைடில் உட்காந்துருப்பார். இந்த ஃபால்ஸுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடு உட்காந்துருப்பார். அந்த கிளிப்பை முடிஞ்சு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பட் அதுக்கெல்லாம் நமக்கு அலௌடு கிடையாது. பர்மிஷன் வாங்கிட்டு வந்து அவங்க எடுப்பாங்க. பட் ஆனால் இந்த கிராம மக்கள் பாருங்கள் உள்ளே அசால்ட்டாக நடந்துகிட்ருக்காங்க. அது வந்து இதில் தெரியாது, கேமராவில் தெரியாது. நான் ஃபோனில் எடுத்து முடிஞ்சளவுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க அசால்ட்டாக. தெரியுதுங்களா? பாவம், அவங்களோட கிராமம் இதுக்குள்ளே இருக்கலாம். சரிங்களா? இந்த கிராமம் இதுக்குள்ளே இருக்கலாம். கஷ்டப்பட்டு நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்காக வரோம். நம்ம வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ்க்காக என்ஜாய் பண்ணுறதுக்காக வரோம். பட் அவங்க பொழப்பே இதுதான். தினமும் இந்த ஆற்றை கடந்து
மலைகளை கடந்து வாழ்வாதாரம் தேடிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஓகே மக்களே, அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே டாப் ஆங்கிள், அதுக்கப்புறம் லோ ஆங்கிள் எல்லாமே காமிச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறங்குறதெல்லாம் இறங்கிடுவோம், திருப்பி இந்த மலையை வந்து மேலே வரைக்கும் ஏறணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். வேறு வழி இல்லை, என்ஜாய் பண்ணியாச்சு, ஏறி தாகணும். ஸோ இதை ஏறிக்கிட்டே இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான விளாகில் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் முஸ்தஃபா vlogs. ஒரு கண்டென்ட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. எல்லாம் மக்களுக்காக தான், உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். உனக்கேடா நீ டூர் போன அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மையிலே நான் இதை வந்து ஒரு 10 வாட்டி பார்த்துட்டேன். பட் வந்து வீடியோக்காக உள்ளே போய் காமிக்கணுங்கிறதுக்காக இந்த வாட்டி வந்து எடுத்திருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்கள்.